சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோலை அகற்ற வேண்டும் என சமாஜ்வாடி கட்சியின் MP R.K. சௌத்ரி கடிதம் எழுதியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். தனது கடிதத்தில் அவர் எதனை வலியுறுத்தி இந்த செங்கோலை அகற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்? நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் என மக்களவை சபாநாயகருக்கு சமாஜ்வாதி கட்சியினுடைய MP R.K. சௌத்ரி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக செங்கோல் என்பது முடியாட்சி அதாவது மன்னராட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழ்கிறது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவிலாக திகழ்கிறதே தவிர எந்த ஒரு மன்னரோ அல்லது இளவரசருடைய மாளிகை அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இந்திய அரசியல் சாசனம் தான் திகழ்கிறது. செங்கோல் என்றால் மன்னருடைய கையில் இருக்கக்கூடிய தண்டம் என்று அர்த்தம். இந்தியா விடுதலை முடியாட்சி முடிவு கட்டி விடுதலை பெற்றுள்ள சூழலில் ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழக்கூடிய செங்கோலை நாடாளுமன்றத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசு சாசன புத்தகத்தின் மிகப்பெரிய பிரதியை வைக்க வேண்டும் என அவர் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த ஆண்டு புதிய நாடாளுமன்றம் திறந்து வைக்கப்பட்ட போது தமிழகத்தில் சோழர்கள் ஆட்சியினுடைய அடையாளமாக திகழப்பட்ட அந்த செங்கோலானது நாடாளுமன்றத்தில் மக்களவையிலுடைய சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த செங்கோலை தான் தற்போது அது முடியாட்சியினுடைய அடையாளமாக திகழ்கிறது. எனவே ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் அரசியல் சாசன புத்தகத்தை அந்த இடத்தில் வைத்துவிட்டு செங்கோலை அகற்ற வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.